Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மோட்டோ எட்ஜி 15 ஃபியூஷன் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு அண்டர் 25K உள்ள போனை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த போன்ல வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன டவுன் கிரேடு, என்ன இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பேச போறோம். மோட்டோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, மோட்டோ விரும்பி வாங்குறவங்க. இப்போலாம் வந்து முன்னாடியெல்லாம் மோட்டோ அவ்வளோ விரும்ப மாட்டாங்க, இப்போ வந்து மோட்டோ போனை ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. அதுல என்ன அப்படி இருக்குன்னா, உங்களுக்கு கேமரா நல்லா இருக்கும், உங்களுக்கு வீடியோ பார்க்க வந்து வீடியோகிராஃபியா உங்களுக்கு வந்து அவுட்புட்டும் நல்லா இருக்கும், டிஸ்பிளே அவுட்புட்டும் நல்லா இருக்கும். இந்த மோட்டோ எட்ஜி 15 ஃபியூஷன்ல என்ன இருக்கு, என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோட்டோ எட்ஜி 15 ஃபியூஷன் இந்த போனை பொறுத்த வரைக்கும் 3D கேவ்டு டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச்சஸ் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 144 ஹிட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லையுமே 120 ஹிட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருப்பாங்க. மோட்டோவை பொறுத்த வரைக்கும் அதில் நல்லா தாறுமாறா கொடுத்துருப்பாங்க. 144 ஹிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க 144 ஹிட்ஸ் வேணாம்னா 120 ஹிட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ல கூட நீங்க வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு 144 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 144 ஹிட்ஸில் வச்சு யூஸ் பண்ணாதான் நீங்கள் அந்த ஃபோனை வாங்கினதுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால் 144 ஹிட்ஸ்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்க. மோட்டோ எட்ஜி 15 ஃபியூஷன் இது வந்து டிசைன் வைஸில் வந்து உங்களுக்கு நான் மொத்தம் 3 கலர் வருது. அது ப்ளூ கலர்ல 2 கலர் வருது. அது போக வந்து பிங்க் கலர்ல ஒன்று வருது. எல்லாமே லெதர் ஃபினிஷ் தான், வீஜன் லெதர்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து மோட்டோவில் வந்து பேக் சைடில் பிடிக்கவே நல்லா இருக்கும். பேக் பேனல் வந்து வீஜன் லெதரால ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அது லுக் வைஸ்லயும் நல்லா இருக்கும், டச் பண்ற ஃபீல் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும், மோட்டோ போனை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1600 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா அதிகமாவே பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 25,000 பட்ஜெட்டுக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்கிரேடு. IP69 கொடுக்கல, IP68 கொடுத்துருக்காங்க. அதனால தண்ணிக்குள்ள போட்டாலும் டக்குன்னு நீங்க எடுத்துடலாம், போன் வந்து எதுவும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லி கம்பெனி கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்க தண்ணிக்குள்ள போட்டு மட்டும் விளையாண்டுறாதீங்க. அது எல்லா போன்லயும் சொல்ற மாதிரி IP ரேட்டிங் இருந்தாலும் சேஃபா யூஸ் பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருவாங்க. குவிக் ஸ்டார்ட் கேட் இருக்கும், சிம் இஜெக்டர் இருக்கும், சார்ஜர் வந்து இருக்கும், 68 வாட்ஸுக்கு சார்ஜரு, அடாப்டரு, அதுக்கப்புறம் வந்து கேபிள் எல்லாமே இருக்கும். இந்த போன்ல பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துட்டு 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏறதுக்கு அடாப்டர், கேபிள் எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ்லயே இருக்கு. உங்களுக்கு வந்து 15 நிமிஷத்துல 50% சார்ஜ் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. 0 to 50 வந்து 15 நிமிஷத்துல ஆயிரும். உங்களுக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் தான் சார்ஜ் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. 1 ஹவர் ஆகுமா சார்ஜ் ஏறதுக்கு. ஆனா 50% மட்டும் 15 நிமிஷத்துல ஆயிருமா. அடுத்த 50% ஏறதுக்கு 45 நிமிஷம் ஆகுமா. அது என்ன கணக்குன்னு தெரியல, இது டிஃபரெண்டா இருக்கு. அதனால வந்து நீங்க 50%க்கு மேல சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்லோவா ஏறிச்சுன்னா போன்ல எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைச்சு யாரும் பயந்துட வேண்டாம். அந்த போனை பொறுத்த வரைக்கும் 50% வந்து 15 நிமிஷத்துல ஆயிரும். அடுத்த 50% ஆகுதுக்கு 45 நிமிஷம் ஆகும்ட்டு அவங்களே கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து சார்ஜர் ப்ராப்ளமா பேட்டரி ப்ராப்ளமான்னு யாரையும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு 60%க்கு மேல ரொம்ப ஸ்லோவா ஏறிச்சுன்னா, ஏன்னா வந்து இவங்க 15 நிமிஷத்துலாம் ரொம்ப ஃபாஸ்டா ஏறும், அடுத்து 45 நிமிஷத்துலாம் இன்னும் 50% ஆகும்ட்டு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால இந்த இதுல பாக்ஸ் கூட வந்து ரீசைக்கிள் மெட்டீரியலால தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் பேக்கேஜ் மாதிரி எல்லோ கலர்ல ஒரு மாதிரி அழுக்கு கலர்ல இருக்கும், லைட் எல்லோ கலர்ல ஒரு மாதிரி அழுக்கு கலர்ல இருக்கும். மற்ற போன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷைனிங்கா இருக்கும், பாக்ஸே உங்களுக்கு நல்லா இருக்கும். பாக்ஸ் பேக்கேஜிங்கே லுக் வைஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தடவி பார்க்கவும் நல்ல ஃபீல் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கும். இது ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து ரீசைக்கிள் மெட்டீரியல் மூலியமா வந்து அந்த பாக்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மோட்டோவை பொறுத்த வரைக்கும் அந்த ரீசைக்கிள் என்னென்ன ரீசைக்கிளோ இந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து அது மூலியமா வந்து பாக்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாதிரியா இருக்கும், அது நல்லா இருக்கும். அது விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த பாக்ஸ் விரும்புறவங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 14 வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வந்துருது. உங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆண்ட்ராய்டு 14 வந்தனால ஆண்ட்ராய்டு 15, ஆண்ட்ராய்டு 16, ஆண்ட்ராய்டு 17 3 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்துரும்ட்டு கம்பெனி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, மோட்டோவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கரெக்டா வந்து செக்யூரிட்டி அப்டேட் வர மாட்டேங்கி, கரெக்டா அப்டேட் கொடுக்க மாட்டேங்காங்க. அதை மட்டும் சரி பண்ணிட்டா நல்லா இருக்கும். அடுத்த வருஷத்துல, இந்த வருஷம் எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஆனா போன வருஷம் வரைக்கும் வந்த கம்ப்ளைண்ட் வந்து மோட்டோல சரியா செக்யூரிட்டி அப்டேட் வர்றது இல்லை, அப்டேட் சரியா வர்றது இல்லை அப்படின்ட்டு. எனக்குலாம் OnePlus வச்சிருக்கேன், Xiaomi யூஸ் பண்ணியிருக்கேன், சாம்சங் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாத்துலேயும் கரெக்டாக மாசம் அப்டேட் வந்துடும். அதுதான் செக்யூரிட்டி அப்டேட்.
இயர்லி ஒன்ஸ் வந்து ஓஎஸ் அப்டேட் வரும். அந்த மாதிரி கரெக்டாக மந்த்லி அப்டேட் கொடுத்தாதான் வந்து கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது மோட்டோ வந்து சரியா தரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதான் நான் முக்கியமாக இதில் சொல்லியிருக்கேன். இல்லை ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் OnePlus பார்த்துருப்பீங்க, தண்ணி வந்து இதில் ஃபோனில் இருந்தாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். அக்கௌண்ட் டச்னா உங்களுக்கு வாட்டர் வந்து தண்ணி டிஸ்பிளேல இருந்தாலும் டச் ஒர்க் ஆகும். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஒரு 25,000 பட்ஜெட்ல மோட்டோல உங்களுக்கு 15 ஃபியூஷன்ல வந்து இந்த அக்கௌண்ட் டச் இருக்கு. OnePlusல இருக்கிற மாதிரி அது ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. அது ரொம்பவே நல்ல விஷயம். கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. UFS வந்து 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஓரளவுக்கு ஸ்லோவா தான் இருக்கும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது. UFS 4.0 வரைக்கும் இப்போ எல்லா ஃபோன்லயும் இருக்கு. இதுல வந்து UFS 2.2 தான் இருக்கு. ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டோரேஜ் கொடுக்காங்க. 8/128, 12/256 2 ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான், ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தான். அது ரொம்பவே நல்லாவே ஃபாஸ்டாவே மூவ் ஆகுது. அதனால வந்து லைட்டா வார்ம் இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் லைட் வார்ம்னஸ் இருக்கும். யாருமே வந்து அதனால வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லா போன்லயும் லைட் வார்ம்னஸ் கண்டிப்பா இருக்கும். ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 7S Gen 2 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ப்ராசஸர் கொடுத்துதான் நல்லா தான் இருக்கும். Snapdragon கொடுத்துருக்காங்க. ஆனால் Snapdragonலேயே கொஞ்சம் லோயஸ்ட் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் மூலியமா நீங்க கேமிங் விளையாடும் போது எல்லா கேமே ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகுது. லைட்டா வார்ம் மட்டும் இருக்கும். லைட்டா அதனால யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். லைட் வார்ம்னஸ் எல்லா போன்லயுமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடைசியா நம்ம வந்து இந்த என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்திரலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் ஃபீச்சர்ஸ் பாத்திரலாம். நெட்வொர்க் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 வந்து நம்ம நாட்டில் லான்ச் பண்ணலாம். Wi-Fi 7 வந்து எல்லா போன்லயும் வந்துகிட்டு இருக்கு. இந்த போன்ல Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.2 கொடுத்துருக்காங்க. 5.4 வந்து லேட்டஸ்டா போய்கிட்டு இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 5.2 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட்டும் இருக்கு. உங்களுக்கு 5G பேண்டும் 15 5G பேண்டு கொடுத்துருக்காங்க. அதனால ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் நீங்க எல்லா சிம்லயுமே நீங்க வந்து 5G வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். 15 5G பேண்டு இந்தியா 5G பேண்டு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து 5G நல்லாவே டவர் கிடைக்கும். இந்த போனை பொறுத்து இந்த போனை வாங்குறவங்க எல்லாருக்குமே ஜியோ நல்லாவே டவர் கிடைக்கும். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் 5Gல எந்த குறையுமே வைக்கல. 5G பேண்ட் வந்து நல்லாவே அதிகமாவே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 15 5G பேண்ட் கொடுத்தது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். ரெஃபரன்ஸ் ரேட் கண்டிப்பா 144ல வச்சு யூஸ் பண்ணுங்க. அதான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் தான் எல்லா போன்லயுமே இருக்கு. இந்த போன்ல வந்து ஸ்பெஷலே வந்து 144 தான். மோட்டோவை பொறுத்த வரைக்கும் 144ல வச்சு யூஸ் பண்ணுங்க. போன் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். கேமிங் விளையாடவும் ரொம்பவே நல்லாவே இருக்கு. 144 வச்சு யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த போன்ல கடைசியா நம்ம கேமரா பாத்திரலாம். கேமரா வந்து உங்களுக்கு 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க பிரைமரி கேமரா. அதுல சென்சர் வந்து சோனி லிட்டியா 700C அந்த சென்சாரை வந்து இந்த போன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்காங்க. சோனியா லிட்டியா 700C அந்த ப்ராசஸர் வந்து இந்த போன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பிரைமரியில எடுக்கிற 50 மெகா பிக்சல் கேமரா லோ லைட்ல எடுக்கும் போதெல்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. நீங்க எடுத்த போட்டோவை கூட இன்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். லைட் இன்ஹான்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து மாத்திக்கலாம். கிளாரிட்டி வந்து டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். கிளாரிட்டி கொஞ்சம் ஏத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து 50 மெகா பிக்சல்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 16 மெகா பிக்சருக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. எல்லா போனை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல 50 மெகா பிக்சர் கொடுத்தா செகண்டரி கேமரா வந்து 8 மெகா பிக்சர் 2 மெகா பிக்சர்னு கொடுப்பாங்க. 2 மெகா பிக்சர் டெப்த் இல்லாட்டி 8 மெகா பிக்சர் அல்ட்ரா வைட்னு கொடுப்பாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த 16 மெகா பிக்சர்னால வந்து உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைடும் ஓரளவுக்கு அவுட்புட் நல்லாவே கொடுக்குது. இந்த போனை பொறுத்தவரை செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் 4K 13 fps வரைக்கும் நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரால உங்களுக்கு 15 மெகா பிக்சர் சோனி LT 700C அந்த சென்சார் மூலியமா நீங்களும் 4K 13 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 4K 16 fps வந்து சப்போர்ட் பண்ணாது. 4K 13 fps வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு ரெண்டு சைடுமே செல்ஃபியும் சரி ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரெண்டுமே 4K சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். மோட்டோவை பொறுத்த வரைக்கும் மோட்டோவை விரும்பி வாங்குற கஸ்டமரே வந்து வீடியோகிராஃபிக்காண்டி இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேமிங்காண்டி வாங்குறாங்களோ இல்லையோ ஒரு போட்டோ வீடியோ எடுக்கும்போது நல்லாவே இருக்கும்ட்டு. அது மாதிரி போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும்போது ஓரளவுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 10,000 12,000 போன்ல எடுக்கிற மாதிரி தான் போர்ட்ரேட் வீடியோ போர்ட்ரேட் போட்டோ அப்படிதான் இருக்கு. ஆனா வீடியோகிராஃபி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. லோ லைட்ல எடுக்கிற போட்டோலாம் நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்ல வந்து லோ லைட்ல எடுக்கிற சோனி லிட்டியா 700C அந்த ப்ராசஸர் மூலியமா லோ லைட்ல எடுக்கிற போட்டோலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் டே லைட்ல எடுக்கும்போது போர்ட்ரேட் போட்டோ வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த அப்டேட்ல அவங்க சரி பண்ணிடுவாங்க. எப்படி அப்டேட்னா வந்து மெயின் கேமரா வந்து OS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. OS அப்டேட் கொடுக்கும் போது அப்டேட்ல வந்து கண்டிப்பா வந்து மோட்டோ சரி பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து போர்ட்ரேட் போட்டோ வந்து கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரா இன்டோர் அவுட்டோர் எந்த பிரச்சனையும் கிடையாது. கேமரா 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ரொடக்ஷன் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. IP68 இருக்கு.
அதனால வந்து இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். 5000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க, எல்லா ஸ்பெக்குமே கரெக்டாக கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து ஓகேனா, இந்த ஸ்பெக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கு, இந்த ஸ்பெக்ல எனக்கு ஓகே, எனக்கு இந்த ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக நியர்பை ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வந்து ஆன்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.